ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த மிக 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 சிறப்பான ஒரு தாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் தீபாவளி 20ஆம் தேதி திங்கக்கிழமை வர இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர ஒரு அதிசயமான ரொம்ப சக்தி வாய்ந்த தீபாவளி இது. இந்த தீபாவளி நாளில் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு சின்ன பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட வாழ்க்கையில் மேலும் 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 நீங்கள் போகிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு பணவரவும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் எல்லா தரித்திரமும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு நல்ல எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை, அதே மாதிரி மகாலட்சுமியை உள்ளே வர வைக்கிறதுக்கான ஒரு சின்ன தாந்திரிக முறை தான் இது. இதை பண்ணுறதுனால அவ்வளோ சிறப்புகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்களுமே ட்ரை பண்ணி நல்ல பயன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அன்றைக்கி ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நாள். அதனால தான் அன்றைக்கி இந்த விஷயத்த நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை செய்வீங்கள்ல, அதாவது காலையில் எழுந்து விளக்கேற்றுவீங்கள்ல. நிறைய பேர் காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவீங்க. ஸோ அதை நீங்கள் ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் வீட்டில் மெயினாக எந்த விளக்கு ஏற்றுறீங்களோ, அதாவது நம்ம வீட்டில் ஒரு விளக்கு தான் ஏற்றோன்னு கிடையாது, நிறைய விளக்குகள் இருக்கும். ஸோ அதை கூட ஏற்றுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் மெயினாக, அதாவது இதுதான் பெரிய விளக்கு, நான் இதை தான் எப்பயுமே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது அந்த ஒரு விளக்கு தான் ஏற்றுவோம், இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த விளக்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டதுக்கப்புறமா நீங்கள் விளக்கையும் ஏற்றுனதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கை பொருத்த போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் எல்லா செல்வங்களும் எங்களை தேடி வரணும், ஈஸியாக அதை நாங்கள் அட்ராக்ட் பண்ணணும், அதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் எனக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அது என்ன சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறணுன்ற மாதிரி நீங்கள் நினச்சா போதும். அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போ விளக்கை ஏற்றுனதுக்கப்புறமா எல்லா விளக்கையும் ஏற்றி முடிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 2-3 விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு விளக்கு வச்சுருப்போம்ல, அந்த விளக்கில் தான் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக கல்கண்டு இருக்குல்ல, அதாவது டைமண்ட் கல்கண்டுன்னு நீங்கள் கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த கல்கண்டு ஒரு சின்ன கல்கண்டு தான், அது சின்னதாக இருக்கும்ல. ஸோ அந்த கல்கண்டை எடுத்து நீங்கள் திரி போட்டு ஏற்றுறீங்கள, ஏற்றுனது அது எரியும்ல, அந்த திரிக்கு கீழே இந்த கல்கண்டை வச்சிடுங்க. அதாவது எண்ணெய்க்குள்ளே நான் போட சொல்லலை, நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அந்த ஒளி எரியிற இடத்துல அதுக்கு கீழே வச்சிடுங்க. ஸோ அந்த கல்கண்டு அந்த திரி நெருப்பில் பட்டு எரியணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன் அன்றைக்கி ஆரம்பிக்க சொல்கிறேன்னா, அன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்றதுனால அன்றைக்கி ஒரு நாள் தான் ஏற்றணுமான்னு கேட்காதீங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் எப்போல்லாம் விளக்கு ஏற்றுறீங்களோ அப்போல்லாம் இந்த விஷயத்த ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் அமைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பான விஷயமும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இது கூடுதலாக நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இல்லை என்னால் இதை பண்ண முடியல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கூடிய சீக்கிரத்தில் உணர ஆரம்பிப்பே. உங்களுக்கே தெரியும், பணவரவு தடையில்லாமல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டங்களும் விலகி நல்லதே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன டிப் தான். நீங்கள் விளக்கேற்றினதுக்கப்புறம் ஒரு கல்கண்டு எடுத்து அதில் வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். பட் இதுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது பின்னாடி ஒரு பெரிய ரகசிய முறையே இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் குத்து விளக்கு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம ரெகுலராக ஏற்ற மாட்டோம், ஏதாவது ஒரு விசேஷமான நாட்களில் தான் கண்டிப்பாக ஏற்றுவோம். ஆனால் பெரிய விளக்கு அப்படின்றது இருக்கிறதுனால நம்மளால் அதை ரெகுலராக ஏற்றி அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்றதுனால நீங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா, அந்த காமாட்சி விளக்குக்கு பக்கத்தில் 2 குட்டி
குட்டி குத்து விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது கடைகளில் இருக்கும், கண்டிப்பாக விளக்கு கடைகளில் பக்கத்தில் இருந்தால் அந்த கடைகளில் போய் குட்டியாக, அதாவது ஒரு அடிக்கு மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அந்த விளக்கு சைஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அதில் எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். எப்பயும் போல் நல்லெண்ணெய் விட்டு தீபம், அதாவது நீங்கள் திரி போட்டுக்கோங்க. ஆனால் இது எப்படி எந்த பக்கத்தை பார்த்த மாதிரி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் சாமி ரூம் வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு காமாட்சி விளக்கு சென்டரில் இருக்குது. ஸோ பக்கத்தில் 2 குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்கு காமாட்சி விளக்கு வந்து உங்களை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி எரியும். இன்னொன்று நீங்கள் அப்படியே பேக் சைடு பார்த்த மாதிரி எரியிற மாதிரி இருக்கணும். அதாவது அது உங்களை ஃபேஸ் பண்ணாமல் அந்த விளக்கையே ஃபேஸ் பண்ணி எரியிற மாதிரி ஒரு அகல் விளக்கில் ஏற்றணும். இன்னொன்று உங்களுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றுறதுலேருந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி திரி போட்டு ஏற்றுற மாதிரி எரியணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். காமாட்சி விளக்கு நீங்கள் நின்று ஏற்றுனீங்கன்னா உங்களை பார்த்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு 2 குத்து விளக்கு வச்சுருப்பீங்கள்ல, அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கையே பார்த்து, அதாவது அந்த காமாட்சி விளக்கில் திரி எரியும்ல, ஸோ அந்த பக்கமாகவே பார்த்து எரியிற மாதிரி இருக்கணும். அதாவது சாமியை பார்த்து எரியிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று நீங்கள் நிற்கிறதுலேருந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி எரியிற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இதை நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு ஒரு லைஃப்பில் நல்ல மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். கூடவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கல்கண்டையும் சேர்த்து வச்சு ஏற்றி பாருங்கள். அது இன்னுமே பெட்டராக இருக்கும். அது நான் பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய சேஞ்சஸை மாற்றத்தை கொடுத்துருக்கு. அது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுத்தது. அதனால தான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குத்து விளக்குமே நீங்கள் ஏற்றுறதுனால ரொம்ப சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை தீபாவளி அன்னையிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.